ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கைக்கு இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோ தாங்க. இதை ஒரு கதை மூலிமா நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வழக்கம் போல் ஒரு இமேஜ் பண்ணிப்பீங்களா, உங்களோட பிரெயினில் ஒரு இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷன் கொடுங்க. நிச்சயம் அதனுடைய ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப சூப்பராக கேட்கும். ஒரு பக்கம் மட்டும் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் சவுண்டை நல்லா குறைச்சி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப நல்லா இனிமையாக இருக்கும். ஏன்னா மியூசிக்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். சத்தங்கத்தெல்லாம் நான் நாய்ஸ் கிளியரேஷன் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு ரொம்ப சாரி, இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கம்பல்சரி போட்டாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மலை இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா வயல்வெளி எல்லாமே இருக்குது. கேட்கவே நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி உங்களுடைய பிரெயினில் நீங்கள் இமேஜ் பண்ணிக்கோங்க. இன்னும் விஷுவலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்க, அதில் ஒரு பையன் என்ன செய்கிறான்னா, ஆடு மேய்க்கிற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் டெய்லியும் இவனோட வேலை என்னன்னா, காலையில் ஆடை ஓட்டிகிட்டு போவான். காலையில் சாப்பிட்டுட்டு வீட்டில் மதியமாக ஒரு முறை வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப போயிட்டு ஆடுங்களையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு திரும்ப போயிட்டு திரும்பவும் சாயந்தரம் ஆட்டுக்குட்டிங்களை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வர்றது தான் இவனுடைய டெய்லியும் வேலையாக இருந்துகிட்டு இருந்ததுங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. இந்த பையன் டெய்லியும் போவான், டெய்லியும் கூப்பிட்டு வருவான், டெய்லியும் போவான், டெய்லியும் கூப்பிட்டு வருவான். இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஒடியாங்க ஒடியாங்க, என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் அங்கே விவசாயிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காட்டில் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போட்டபடியே விட்டுட்டு அங்கேருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஒடியாடுறாங்க. அதாவது என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த புள்ள கத்திக்கிட்டு இருக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒடியாடுறாங்க. ஒடியாந்து பார்த்தா இவன் என்ன பண்ணுறான்னா, கீழே நின்றுக்கிட்டு, அதாவது ஆட்டுக்குட்டி மேலே இருக்குது, இவன் கீழே இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கட்டுறான். என்னப்பா ஆச்சு, ஏதுப்பா, எதுக்காகப்பா கத்துற, என்ன ஆச்சு, யாராவது ஒன்று அடிக்க வந்தாங்களா, என்ன எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இல்லை யாரோ இந்த பக்கம் ஓடுனாங்க, என்னை துரத்திட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் கத்துனேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை கேட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. யாரா இவனை துரத்திட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளெல்லாம் சுற்றி முற்றி பார்த்தா ஏதாவது திருடுங்கண்ட வந்துட்டானா இவனை ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்துடுறாங்க. சரிப்பா பத்திரமா இரு, நீங்கள் எங்களோட கண்ணில் தெம்படுற மாதிரியே இருப்பா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. அதே போலவே இன்னொரு நாள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் மறுபடியும் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ இவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கத்தி கடப்பாரை ஏதாவது கையில் கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் எடுத்து எவனோ இந்த பையனை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இருக்கிற ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு ஓடியாடுறாங்க. மறுபடியும் பார்த்தாலும் அதே போல் இந்த பையன் கீழே இருந்துக்கிட்டு ஆட்டுக்குட்டி மேலே இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னப்பா ஆச்சுன்னு திரும்பவும் கேட்குறாங்க. திரும்பவும் இவன் என்ன சொல்கிறான்னா, இது போல் என்னை யாரோ துரத்திட்டு வந்தாங்க, இந்த பக்கம் தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் கத்துறான். இந்த பையன் கத்தக்கொள்கிற இவன் பக்கத்தில் இவனுக்கு தெரியாமல் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு. இவனுக்கு தெரியல என்னன்னா அந்த விவசாய வேலை பார்த்துட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் நின்றுட்டு இருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கக்குள்ள இந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கிறான், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. இவன் என்னடா கத்திக்கிட்டு இருக்கான், இவனை சுற்றி யாருமே இல்லையே, இல்லை ஏதாவது இவன் கண்ணுக்கு பேய் பிசாசு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்தாலும் அங்கே ஒன்றுமே இல்லை. அதே போல் இவர் மறைஞ்சிருந்துக்கிறாரு. மறைஞ்சிருந்த உடனே அந்த காட்டில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. ஒடியாந்து இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இவங்கள்ட்ட கேட்கக்குள்ள வழக்கமாக இவன் என்ன பதிலை சொன்னானோ, எனக்கு தெரியல யாரோ என்னை துரத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பதிலை சொன்னானோ, அதே பதிலை தாங்க இந்த இடத்துலையும் சொல்கிறான். அந்த பின்னாடி இருந்தவருக்கு ஒன்றுமே புரியல. இங்கே யாருமே வரலையே, இவன் யாரை இவன் சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை பையனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க போன உடனே இவன் என்ன செய்கிறான்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆடுங்கள்ட்ட இவன் பேச ஆரம்பிக்கிறான். பாத்தியா எப்படி இவனுங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டேன், எப்படி பாத்தியா நான் கூப்பிட்ட உடனே எவ்வளோ பேர் ஓடியாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆட்டுங்கள்ட்ட சும்மா பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட அவருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். நேராக அந்த பையனை பார்த்து நல்ல கேள்வி பயங்கரமாக கேள்வி கேட்டுவிட்டு திட்டி விட்டுருவாருங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த விஷயத்தை சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன உடனே அவங்களுக்குலாம் செம்ம கோவம். இந்த பையன் காலை மறுபடியும் சாயந்தரம் ஆட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போகக்குள்ள எல்லாருமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, எங்கள் வேலையை விட்டுட்டு நாங்கள் ஓடியாடுறோம் உனக்காக,
உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக திட்டாங்க. அது சின்ன பையனுக்கு பாவம் தெரியல. அவன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், தப்பு பண்ணோம், விளையாண்டோமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு கோவிச்சுக்கிட்டு அவன் அப்படியே சோகமாக ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு ஓடி வீட்டுக்கு போயிடுறான். வழக்கம் போல் அடுத்த நாள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இந்த தடவை என்ன செய்கிறான்னா, இவன் வந்துட்டு மதிய உணவையும் வந்து கட்டி எடுத்துக்கிட்டே வந்துடுறாங்க. கட்டி எடுத்துக்கிட்டே வந்து ஏன்னா மறுபடியும் அந்த வழியாக தானே போகணும். அவங்கள பார்க்க வந்துட்டு மனம் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னா வந்துட்டு மறுபடியும் சாப்பாட்டை கட்டி எடுத்து வந்தால் சாயந்தரம் போகக்குள்ள நம்ம அந்த பக்கமாக சுற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்துட்டு அந்த மலை மேலேருந்து வந்துட்டு ஒடியாடுறாங்க. அந்த மலை மேலேருந்து வராங்க. இவன் பார்த்த உடனே எதுக்காக இவங்க இவ்வளோ வேகமாக ஓடியாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கிட்ட வர வர தான் தெரியுது அவங்க வந்துட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூஞ்ச மூடிக்கிட்டு வராங்கன்னா நம்மளை ஏதோ பண்ண தான் வராங்க அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா கத்துறான் இவன் பாட்டுக்கு, யாரோ இங்கே வந்திருக்காங்க, நிஜமாலுமே இங்கே யாரோ வந்திருக்காங்க, நிஜமாலுமே இங்கே யாரோ வந்திருக்காங்க, தயவு செஞ்சு வாங்க என்னை காப்பாற்றுங்கன்னு வந்துட்டு சொல்லி இவன் வந்துட்டு கத்துறாங்க. இவன் கத்துனாலும் அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்துட்டு இவனுக்கு இதே வேலை தான், இவனுக்கு வேறு வேலையே கிடையாது, நம்மளே வந்துட்டு இது போல் முட்டாளாக்கிறதே இவனுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்களுடைய வேலையை வந்துட்டு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையனோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு, நீ உன் ஆட்டுக்குட்டி ஏதாவது 2 3 ஆட்டுக்குட்டி எனக்கு கொடு, அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்ட்டு இந்த பையனை மிரட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டுக்குட்டி 2 3 ஆட்டுக்குட்டியை வந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போன உடனே இவனுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் வந்துட்டு புரிய வருது. அன்னைக்கு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு எல்லாருமே ஒடியாந்தாங்க, இன்றைக்கி வரல அப்படின்னா அப்போ நம்மளுடைய மேலே தான் தப்பு இருக்குது. நம்ம வந்துட்டு எது எதில் விளையாடணுமோ அது இதில் தான் விளையாடணும். இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களில் நம்ம விளையாடணும் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் ஆபத்து வரக்குள்ள நிச்சயம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத அந்த பையன் உணர்றான். இதை கேட்ட இதுக்கு வந்துட்டு மக்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவன் திரும்ப நடந்து வந்துட்டு இருக்கிறான். திரும்ப நடந்து வந்துட்டு இருக்கக்குள்ளே வந்துட்டு அவனை பிடிச்சி மறுபடியும் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டேய் உனக்கு வேறு வேலை இல்லையா, நாங்கள் தான் சொல்லிட்டோம்லாம், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணினா உங்கள் வீட்டில் வந்துட்டு சொல்லிவிடுவோம் அப்படி திட்டுறாங்க. அப்போ இவன் வந்துட்டு நான் அப்படிலாம் இல்லை, உண்மையாலுமே யாரோ வந்துட்டாங்க, வந்துட்டு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள தான் இவன் எப்போவுமே நிறைய ஆட்டுக்குட்டி ஓட்டிகிட்டு போவான் பார்த்தீங்களா. இப்போ ஆட்டுக்குட்டி கம்மியாக இருக்கும், இதை பார்த்து அப்போ தான் அந்த மக்களும் வந்துட்டு உணர்றாங்க. ஐயோ இந்த பையன் உண்மையாலுமே தான் கத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா நாங்கள் தான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு உதவிக்காக வந்தோம், நீ எங்களை முட்டாளாக்கிறதுக்காக பண்ண, கடைசியில் நீயே முட்டாளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களும் வந்துட்டு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதடா அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு மனம் திருந்தி இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, விளையாடுறதுன்றதுக்கு ஒரு வரமுறை அப்படின்றது இருக்குது அப்படின்றத இந்த பையன் உணர்ந்து வந்துட்டு இவன் கிளம்பி போயிட்டானா. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இவன் வரான் போகிறான், எந்த வித சத்தமும் போட மாட்டானா, அங்கே போகிறவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசிக்கிட்டே போவானா, நல்ல விதமாக பேசிக்கிட்டே வருவான். இது போல் தாங்க நம்மள நிறையா பேர் வந்துட்டு இந்த தவறுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஆபத்து நேரத்தில் நம்ம கூப்பிட்டா இவன் வருவானா அப்படின்றதுனாலே இதை மாதிரி டெஸ்ட் பண்ணுறவங்களாம் எக்கச்சக்கமான பேர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். தயவு செஞ்சு எதில் விளையாடணுமோ அதில் மட்டும் விளையாடுங்க. எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஞாபகம் வருது. நான் சென்னையில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 3 வீடு தள்ளி இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் குடிக்க வந்துட்டு அடிமையாக இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதே போல் தான் வந்துட்டு செய்வாருங்க. அதாவது அவங்க அம்மா காசு இல்லை, நல்லா வசதி தான், காசு இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன், நான் வந்துட்டு தூக்க மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தார். இவர் என்ன பண்ணுவாருன்னா கழுத்துலலாம் போட்டுப்பார். கழுத்தில் போட்டு இங்கே பாரு நான் தொங்க போகிறேன் அப்படின்னு வந்துட்டு இவர் போட்டு போகிறான். இவர் வந்து குடிச்சிட்டு சத்தம் போடுறதுனால இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு இவர் பண்ணிகிட்டு இருக்கல ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போய் தூக்க மாட்ட போகிறேன்ட்டு போயிட்டார். போனவுடனே இவன் உனக்கு வேறு வேலையே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல வருடங்களாக இதையே தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா இதாகிட்டார். எதர்ச்சியாக விளையாடக்குள்ள அது இதில் கழுத்தில் மாட்டக்குள்ள டக்குன்னு அது இறுக்கிட்டு ஆளே வந்துட்டு இறந்துட்டார். ஸோ இந்த சம்பவம் வந்துட்டு அங்கே பக்கத்தில் ஏன்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்க தான் பேசுவாங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க. அப்போ வந்துட்டு இது ஒரு லெசனாகவும் இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டோரியை படிக்கக்குள்ள எனக்கு டக்குன்னு அதுதான் ஏன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூட ஏதாவது திடீர்னு ஒரு டைம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது வேறு விஷயம். டெய்லியும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக ஒரு சலிப்பு அப்படின்றத உண்டு பண்ணும். இது வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும் சரி, எந்த இடத்துலையா இருக்கட்டும் சரிங்க, விளையாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா விளையாட்டுக்குன்னு ஒரு வரமுறை அப்படின்றது. அதனால் கரெக்டாக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விளையாட்டுகளை வந்துட்டு வச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யாருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எந்த இடத்துல பிடிச்சது, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில்